வணக்கம். இன்னொரு காணொலியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொலியில் நாங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது ஸ்டாக் ஆண்ட்ராய்டை வந்து ஒரு பிசிலேயோ அல்லது ஒரு லேப்டாப்லேயோ எவ்வாறு இன்ஸ்டால் பண்ணுவது என்பது பற்றி தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணால் அது வந்து எவ்வாறு ரன் ஆகும், அதில் ஏற்படும் பிரச்சனைகள் என்னென்ன என்பதை பற்றி விரிவாக நாம் பார்க்கலாம். சரி, வாங்க காணொலி உள்ளுக்கு செல்லலாம். androidx86.org என்ற இணையதளத்திலேருந்து நான் வந்து அவங்களோட ISO ஃபைலை டவுன்லோட் பண்ணி ரூஃபஸ் மூலமாக இந்த பென்ட்ரைவில் வந்து அதை நான் ஃப்ளாஷ் பண்ணிக்கிட்டேன். ஃப்ளாஷ் பண்ண பென்ட்ரைவை யூஎஸ்பியில் அடிச்சுட்டு நான் வந்து இந்த பிசியை வந்து பூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் பூட் பண்ணும்போது உங்களோட பூட் ஆப்ஷனில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து நீங்கள் யூஎஸ்பி பூட்டிங்க்கு கொடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களோட நார்மல் விண்டோஸ் பூட் ஆகாமல் ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இன்ஸ்டாலேஷன் வந்து பூட் ஆகும். ஃபைல்ஸ் எல்லாமே லோட் ஆன பிறகு வந்து ஆண்ட்ராய்டு இன்ஸ்டாலேஷன்ட பூட் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களுக்கு வந்து லைவாக வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம், இல்லாட்டி வந்து நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ரன் பண்ணி பார்க்கணும்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணாமல் உங்களுக்கு அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து இப்போ ஒரு ஃப்ரெஷ் ஹார்ட் ட்ரைவ் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து நான் அந்த ஹார்ட் ட்ரைவுக்கு வந்து நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நீங்கள் அட்வான்ஸ் ஆப்ஷனுக்கு போய்ட்டு ஆட்டோ இன்ஸ்டாலேஷன் வந்து கொடுக்க வேணும். ஆட்டோ இன்ஸ்டலேஷன் கொடுக்குற பட்சத்தில் உங்களுக்கு வந்து உங்களோட ஹார்ட் ட்ரைவ் வந்து ext4 ஃபார்மெட்டுக்கு வந்து ஃபார்மெட் பண்ணப்பட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து உங்களோட ஹார்ட் ட்ரைவில் வந்து இன்ஸ்டால் பண்ணப்படும். இன்ஸ்டாலேஷன் முடிஞ்ச பிறகு அது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ரன் பண்ணட்டா அல்லது ரீபூட் பண்ணட்டா என்று கேட்கும். அந்த டைமில் உங்களோட யூஎஸ்பி ட்ரைவை கலட்டிட்டு ரீபூட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து ரீபூட் ஆகி இப்போ வேற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் இல்லை, இந்த ஃப்ரெஷ் ஹார்ட் ட்ரைவில் வந்து ஆண்ட்ராய்டு மட்டும் இருக்கிறனால ஆண்ட்ராய்டு பூட் மேனேஜர் வந்து அதிலேருந்து வந்து ஆண்ட்ராய்டு வந்து பூட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் பூட்டிங் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு முக்கியமான விஷயம், ஒரு முக்கியமான வேண்டுகோள், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நீங்கள் நாளாந்தம் யூஸ் பண்ணுற உங்கள் லேப்டாப்லேயோ உங்களோட கம்ப்யூட்டர்லையோ தயவு செய்து இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. ஏன்னா வந்து இது விண்டோஸ் அல்லது லினக்ஸ் மாதிரி இன்ஸ்டால் பண்ணுறது அவ்வளவு இலகுவானது இல்லை, நிறைய பிரச்சனைகள் காணப்படுது. ஏன்னா வந்து இந்த ஆண்ட்ராய்டு வந்து ஒரு மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இது வந்து முற்றுமுழுதாக வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து செய்யப்படவில்லை. ஆகவே வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். பூட்டிங்கில் கூட வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். நீங்கள் விண்டோஸோடு இன்ஸ்டால் பண்ணால் வந்து பலவிதமான பிரச்சனைகள் வரும். ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், தயவு செய்து இது வந்து உங்களோட நாளாந்த பிசிலேயோ நீங்கள் உங்களுக்கு ஒர்க் வச்சுருக்க நீங்கள் பிசிலேயோ கம்ப்யூட்டர்லேயோ வந்து இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. அப்படி உங்களுக்கு வந்து ஒரு ஆண்ட்ராய்டு வந்து ஒரு கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் மெயினாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இல்லாமல் மாடிஃபைடு ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் காணப்படுது. அதாவது ஃபீனிக்ஸ் OS அல்லது பிளிஸ் OS என்பவை வந்து காணப்படுது. ஸோ அந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல. அதுவுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டேபிள் இல்லை. ஸோ நாங்கள் சொல்கிற அறிவுரை என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு விண்டோஸ் யூஸ் பண்ணுங்கள், விண்டோஸ் இல்லாட்டி லினக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். தயவு செய்து வந்து ஆண்ட்ராய்டுக்கு வந்து போயிடாதீங்க, ஏன்னா அது வந்து ஸ்டேபிள் இல்லை. ஸோ நீண்ட நேரத்துக்கு அப்புறம் வந்து பூட் ஆகி ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ இது வந்து நாங்கள் ஃபோனில் வந்து ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரியே, ஃபஸ்ட் டைம் செட்டப் பண்ணுற மாதிரியே தான் வந்து இதுலேயும் காணப்படுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வைஃபை நெட்வொர்க் எல்லாம் காணப்படுது. இது வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால், உங்களோட டிரைவர்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஏன்னா வந்து நான் ஒரு எக்ஸ்டர்னல் வைஃபை கார்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து Windows 7 வந்து நான் எக்ஸ்டர்னலாக வந்து டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். பட் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து அது வந்து டிடெக்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து டிரைவர்ஸ் எதுவுமே வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. அந்த வகையில் இது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். டேட் அப்புறம் நேம் வந்து அடிச்சுக்கோங்க. ஸோ நேம் வந்து சப்ஸ்கிரைப் நவ். நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இப்போ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்து எல்லாம் முடிச்சுட்டீங்க சொன்னால் உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ டெஸ்க்டாப் வந்து உங்களுக்கு ஒரு மொபைல் இன்டர்ஃபேஸ் தான் வரும். ஹோம் பட்டன் வந்து டைம், மேலேயும் ஒரு நோட்டிஃபிகேஷன் பார் பட்டன், எல்லாமே வந்து மொபைல் ஒரு டேப்லெட்டில் வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதில் வரும். நான் இங்கே இந்த ஆண்ட்ராய்டை இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது வந்து கோட் டு டியூ
பிசி தான். இந்த பிசியை வந்து நான் அசம்பிள் பண்ணேன். அதுவும் வெறும் 10,000 rupees இந்தியன் மணிக்கு. ஸோ இந்த அசம்பிள் பண்ணுற வீடியோ வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக என் சேனலில் காணப்படுது. ஸோ உங்களுக்கு பார்க்கணுன்னா கீழே வந்து இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ வைஃபை வந்து நான் கனெக்ட் பண்ண போகிறேன். இந்த லோக்கல் வைஃபை கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப பழைய அப்டேட் ஆகாத ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்பதாக வந்து கூகுள் ப்ளே சர்வீஸ் வந்து இன்னும் அப்டேட் ஆகலை. ஸோ அதை வந்து நான் அதுவாக அப்டேட் ஆகணும், இல்லை நான் மெனுவலாக அப்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நான் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து ப்ளே சர்வீஸை நாங்கள் மெனுவலாக வந்து அப்டேட் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் ஏபிகே வச்சு நாங்கள் வந்து எந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு பழைய பிசி இருக்குது, ஒரு பழைய லேப்டாப் இருக்குது. ஸோ நீங்கள் சும்மா செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். பட் இதை வந்து மெயினாக யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இது வந்து ஒரு கம்ப்ளீட் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்காது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளிஸ் ஓஎஸ் இல்லை இது வந்து ஃபீனிக்ஸ் ஓஎஸ் எல்லாம் காணப்படுது. இது வந்து நீங்கள் விண்டோஸ்லேயே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அந்த வீடியோக்களும் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து நீங்கள் வந்து விண்டோஸோட யூஸ் பண்ணுறனால உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆப்ஸை வந்து நீங்கள் விண்டோஸ்லேயே ரன் பண்ணக்கூடியதாக காணப்படும். முக்கியமாக ஆண்ட்ராய்டு கேம்ஸ் எல்லாம் வந்து ரன் பண்ணக்கூடிய காணப்படும். அது முக்கியமாக ஃபீனிக்ஸ் ஓஎக்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீபோர்ட்ஸ் எல்லாம் வந்து ஸோ கேம்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்றி அமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் வருது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு காணொலியை சந்திக்கிறேன். நன்றி.